ரொம்ப பிடிச்சது என்னன்னா நான் ரொம்ப டீட்டெயிலா உள்ள படிக்கல. அவர் அனுப்பியிருந்த இதெல்லாம் நான் பார்த்தேன். ஒன்றும் சோழ நாடு, பாண்டிய நாடு, ஒவ்வொரு ஊர்ல அந்த காலத்துல பிரிச்சிருந்த அன்படியும் போட்டிருந்தாரு. அப்புறம் ஊராகவும் போட்டிருந்தாரு. இந்த ஊரு காரைக்குடியில் உள்ள செய்யறது ஒண்ணு, நாஞ்சில் நாட்டுல செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எல்லா மரக்கறி உணவுகள்ல ஊருக்கு ஊர் ஒன்று பிரசித்தி பெற்றிருக்கும். அந்த விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதை விட இன்னொன்று என்னன்னா, ஒரு சிலருக்கு இந்த சிறுதானியம், மரபு அரிசிகள் அப்படின்னாலே ஏதோ கஞ்சியும் கூழும் காய்ச்சி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. அதனுடைய எல்லா உணவுகளும் இன்னைக்கு ஒரு மிக உயர்தரமான ஒரு உணவகத்தில் போனால் என்னெல்லாம் கிடைக்குமோ அத்தனையும் இருக்காது. அதை நல்ல நம்ம ஊர் காய்கறிகளோட, மரபு காய்கறிகளோட அதை செய்திருக்கிறது. அது போண்டாவும் இருக்கு, இட்லியும் இருக்கு, பொடி தோசையும் இருக்கு. எல்லாம் நம்ம என்ன சாப்பிடுவோமோ அதை ரசிக்க சாப்பிடக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கு. கூடுதலாக நான் அடிக்கடி சொல்லலாம், 6 சுவையும் இருக்கு, கூடவே அக்கறை என்கிற 7ஆம் சுவையும் சேர்ந்து இருக்கு. அதுதான் இதனுடைய ரெஸ்டாரண்டோடைய தனித்துவமா நான் பார்க்கிறேன். நம்ம எல்லாமே எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா அதுல கொஞ்சம் கொஞ்சம் துளி அக்கறைகளை கூட்டி அவங்க செஞ்சிருக்காங்க. ராஜமுருகனை பத்தி அவர் ரொம்ப அதிகம் பேச மாட்டாரு, எல்லா இடத்துலயும் இப்படிதான் அவர் பேச மாட்டாரு. ஆனா அவருடைய செயல்பாடை நான் உன்னிப்பாக பல நேரங்களில் கவனிச்சிருக்கேன். அதுவும் நாங்கள் இன்னொன்று ஞாபகம், அதாவது எஸ்ஆர்வி பள்ளியில் திருச்சியில 10,000 பேருக்கு ஆர்கானிக் ஃபுட்டு கொடுக்கணும்னு பிளான் பண்ணோம். அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி இருந்தப்ப செய்வோம், நம்ம கண்டிப்பா பண்ணுவோம்னு பெரும் உணவு கலைஞர்கள் அவர் கூட்டு வரல. ஊர்ல இருந்து அவரோடு சேர்ந்து பணியாற்றிட்டு இருக்கிற விவசாய தொழிலாளிகள் நிறைய பேர், அதுல இருக்க அம்மாக்கள் அத்தனை பேரையும் ஒரு 150 பேரை பஸ்ல கூட்டு வந்து ஒரு 10,000 பேருக்கு சமைச்சு கொடுத்தோம். அந்த நினைவு இப்பவுமே என் கண்ணுக்குள்ள அப்படி இருக்கு. இதெல்லாம் அப்பெல்லாம் நாங்கள் பேசுவோம், இதெல்லாம் நிறைய வரணும், பல இடங்களுக்கு எடுத்து பரவலாகிட்டு வரணும் அப்படின்னு. அங்கங்கே நிறைய வரவும் செஞ்சிருக்கு. அது நிறைய ஊர்களையும் இது மாதிரியான முன்னெடுப்புகள் வந்திருக்கு. அந்த குக்கிராமத்தில் அவங்க ரொம்ப கவனமா ஒரு ஃபைன் டைனிங்ல நகர்ப்புறத்துல ஒரு பெருமக்கள் நிறைய பேர் வரக்கூடிய இடத்துல அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய விஷயத்தை அவங்க இப்போ வந்தோடனே ஒரு பானகம் கொடுத்தாங்க. அந்த பானகம் கொடுத்ததுக்கான அந்த ஒரு குவளை இருக்கு இல்லையா, அந்த குவளையே அவ்வளோ அழகா இருந்தது. அது குடிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த குவளை அழகா இருந்தது. நான் அப்படி நடந்து வரும்போது எதில் அவங்க பரிமாறுறாங்கன்னா பார்த்தேன். அந்த பரிமாறக்கூடிய சட்டிகள், பாத்திரங்கள், அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலேயும் ஒரு சின்ன கலைநயமும் மரபு நயமும் இருக்கு. நம்ம வரக்கூடிய இப்போ ஒரு இடத்துல சாப்பிட்றோம்னா, உணவகத்தில் போய் சாப்பிட்றோம்னா வெறும் அந்த பொருள் மட்டும் இருக்காது. நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட நம்ம குழந்தைய கூட்டு சாப்பிடலாம், மனைவியோட இருக்கலாம், யாராவது ஒரு நண்பரோட உட்காந்து சாப்பிடலாம். அந்த சாப்பிடக்கூடிய இடமும் எல்லா இடமும் சுற்றி அது எங்கேயோ ஒரு ட்ரெடிஷ்னல் டச்சோடயே இருக்கு. அப்படியே அங்கங்கே நம்ம ஒரு செட்டிநாட்டு தூண்கள் இருக்கு, கீழடியினுடைய முகங்கள் அங்கங்க இருக்கு, மர வேலைப்பாடுகளோட இருக்கு. இதெல்லாமே இந்த கலைநயங்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் பசியாகும். வெறுமன